ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து ஒரு நாள் பிரியாணி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விறகடுப்பில் தாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டோங்க. செய்கிறதுக்காக பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், நெய் இதெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு இடையில பாருங்கள், பிள்ளைங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து பேசிட்டு இப்போ என்ன போட்டிருக்கீங்க, என்ன சேர்த்துருக்கீங்க, என்ன பிரியாணி அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்கள்ட்ட பேசுறதுக்குள்ளே என் தங்கச்சி ஒன்று இதில் போட ஆரம்பிச்சிட்டா. அதாவது எண்ணெய், நெய் ஊற்றுனாங்களா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது தாளித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காயத்தை அரைச்சிட்டாங்க. அதை சேர்த்துட்டு அது கூடவே ரம்ப இலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணிக்கு நம்ம நான்வெஜ் செய்கிறதுக்கெலாம் அந்த ரம்ப இலை சேர்த்து பண்ணோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுவும் பிரியாணிக்கு செம சூப்பராக இருக்கும். அந்த இலை நல்லா நீட்டாக எப்படி சொல்கிறது, இது இந்த கரும்பு இது மாதிரி இலை மாதிரியே எப்படி நல்லா நீட்டாக தாழம்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இலை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை சும்மாவே மூந்து பார்த்தாவே நல்ல வாசனையாக இருக்கும். அந்த எல்லாம் கொஞ்சம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிரும் சேர்த்தாச்சு. இது எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுவே நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். காரம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுறோம். ஏன்னா குட்டீஸ் தான் எங்கள் வீட்டில் அதிகம். அவங்கெல்லாம் வந்து பிரியாணி காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் இல்லாமல் தான் அன்றைக்கி செஞ்சாங்க. இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மட்டும் இந்த பிரியாணியில் போட்டுட்டு மீதி எடுத்து வச்சோன்னா இது சிக்கன் விங்லெட் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து செலக்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என் தங்கச்சி வந்து பிரியாணியில் சேர்த்துட்டு இருந்தாங்க. இந்த தங்கச்சி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் இல்லை நான் செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. எது இல்லைனாலும் பரவாயில்ல, சூப்பராக செஞ்சுருவாங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆள் இவங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவேன் இல்லைங்களா, ஐயோ அதுக்கு அந்த மிளகாத்தூள் இல்லை ஏதோ மசாலா இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டா. எது இல்லைனாலும் செஞ்சுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பேத்தி சென்னையிலேருந்து வந்திருந்தா அஸ்விகா. அவளே என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி, அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றியாச்சு. பாஸ்மதி அரிசியில் தாங்க பண்ண போகிறோம். அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா டக்குன்னு என் தங்கச்சி பார்த்திங்கன்னா, அதாவது எது எடுத்தாலும் சட்டுப்புட்டு சமையல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கரெக்டாக பார்த்துட்டே இருப்பா. 1/2 அன் தான் போனாங்கன்னா டக்குன்னு 2, 3 வெரைட்டியை வந்து உடனே ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடுவா என் தங்கச்சி. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிருவா. செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவள் செய்கிறது. நாங்களாம் செய்கிறது அம்மா சமைக்கிற மாதிரி ஒரே மாதிரி சமைப்போம். ஆனால் என் தங்கச்சி இந்த தங்கச்சி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்வா. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. போட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தம் போட்டுடலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே கொஞ்சம் குட்டீஸ்லாம் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. என் தங்கச்சி அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் வந்துட்டு அவங்களாம் ஏதோ கிண்டல் பண்ணி எல்லாம் ஏதோ சிரிச்சிட்டு இருந்தாங்க. 2வது தங்கச்சி அவங்க தான் வந்து பிரியாணி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. தம் போடுற ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. நெருப்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மேலே வந்து நெருப்பு வச்சு மூடி வச்சாச்சுங்க. அடுத்தது உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு தங்கச்சி வந்து மீதி இருக்க சிக்கனில் விங்லெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செம்ம ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் விங்லெட்டு நல்லா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். எங்கள் வீட்டில் குட்டீஸுங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி வந்து ஒரு தடவை ஹோட்டல் போயிருந்தப்ப அந்த ரெசிபி அப்படின்னு கேட்டுட்டு வந்து செஞ்சு அதிலேருந்து எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே, பிரியாணியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால எல்லாம் இலை போட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. பாஸ்மதி அரிசியில் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் விங்லெட்டும் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் முட்டை, ஆனியன் ரைத்தா, இது தாங்க எங்கள் வீட்டில் அன்னைய லஞ்சு. சூப்பராக செம்ம ஜாலியாக போச்சுங்க. ஒரு 8 நாள் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 8 நாள் லீவு. நல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சமையல். ஒருத்தரே சமைக்காமல் ஒரு நாள் அந்த தங்கச்சி, ஒரு நாள் நான் பண்ணுறது, ஒரு நாள் அம்மா ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. இப்படி மாற்றி அப்புறம் அத்தை பொண்ணு ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வந்தாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஸ்டைலில் அவங்க ஏதாவது பண்ணுறது, இப்படி மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் பண்ணது நல்லா இருந்தது. அப்புறம் என் தம்பியும் ஃபாரின்லேருந்து வந்திருந்தானா, அதனால் தம்பிக்காகவும் சமைக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி புதுசாக அவனுக்கு பிடிச்சதும் சமைச்சு போட்டுட்டு அப்படி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாம் ஒன்றா உட்காந்தாச்சு. என் தங்கச்சி தான் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 8 நாள் லீவ் வந்து போனதே தெரிலங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நல்லா எல்லோரும் ஒன்றா பேசிக்கிட்டு லேட்டாக தூங்குறது, காலையில் அப்படி எழுந்திரிக்கிறது, புதுசாக நிறைய பேருக்கு சமைக்கிறது, சாப்பிட்றது, கழுவுறது, கதடிக்கிறது, இப்படியே ஜாலியாக போணுச்சுங்க லீவ். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.